ஹலோ கைஸ், நேற்று எபிசோட் நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 2 வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த சாரி கேமை திருப்பி ஆடினாங்கங்க. அதுதான் அந்த பொண்ணுக்கும் வந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்குமே லைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஐ மீன் நான் இன்றைக்கி நேற்றுன்னு சொல்கிறது அந்த இந்தியா யூஎஸ் டைம் ஜோன் இருக்கோங்க. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் திவாகருக்குமான ஒரு சண்டை போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் யார் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவர் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரவீன் வந்து கேப்டன்சி வந்தோடனே இந்த மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதில்ல, லைக்கும் போட போகிறதில்ல, ஹைப் பட்டனும் கிளிக் பண்ண போகிறதில்ல. ஏதோ நான் சொல்கிற பழக்கத்துக்கு சொல்லிடுறேன். முடிஞ்சால் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேப்டன்சி வரும்போது சொல்லுவார், யாருக்கா 2 பேருக்கு பிரச்சனைனா நான் வந்து அந்த ஓட்டிங்கில் வச்சுட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேம் கார்னரில் நிற்க வைப்பேன் அப்படின்னு ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோஸ் போட்டுருக்கேன். ஓகேங்களா? கேப்டன்சி பற்றி. ஸோ அந்த மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு பஞ்சாயத்து வரும்போது நேற்று கனிக்கும் இவங்களுக்கும் பாருக்கும் வந்தது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணது கனியோட தப்புன்னா அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிற இடத்துல அதை கீழே வச்சது பாருவோட தப்பு. 2 பேருக்கும் தானே தப்பு இருக்குது. ஆனால் இவங்க வச்சது மட்டும் விசிபிளாக தெரியுது. அவங்க டார்கெட் பண்ணது இன்டென்ஷனாக பண்ணது வெளியில் தெரியல, அது இன்விசிபிளாக இருக்குது அப்படின்னும் போது யார் மனசுக்குள்ளேயும் யார் மண்டைக்குள்ளேயும் யாரும் பூந்து பார்க்க முடியாது. நீயா அப்படி நினச்சிக்கிற அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த வலியை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் சும்மா நினச்சிக்கிறேன்னா நான் என்ன சும்மா நினச்சிக்கிறதுக்கு நான் பைத்தியக்காரியா? எனக்கு ஒரு வலி இருக்கும்ல, எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுதுல்ல, என் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுதில்ல, அது எனக்கு ஃபீல் ஆகும்போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்றதுக்கு அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு வலிக்கும்னா அப்போது அந்த பொண்ணு என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது யார் காதுலையும் விழலைன்னா, இல்லை தெரிஞ்சே ஒரு சிலர் ரூமை கொட்ட மாதிரி கம்முன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கனி தான் அதை ஆரம்பிக்கிறாங்க, அந்த விஷ பாட்டில் தான் அதை ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இப்போ கனியும் தப்பு தானே. அப்போ ஃபேவரட்டிசம் பார்க்க மாட்டேன், பயஸ்டாக இருக்க மாட்டேன், உன்னை கார்னர் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்கிற பிரவீன் 2 சைடும் தப்பு. அதை கனி ஓப்பனாக சொல்லுதில்ல, நான் வேணும்னு தான் அந்த பொண்ணை வேலை வாங்கினேன், அந்த பொண்ணு மாற்றி செய்யுமான்னு பார்த்தேன் அப்படின்போது நீங்கள் எதுவாக வேணால் செய்யுங்க, ஆனால் நீங்கள் அது ஒத்து வரலன்னு தெரிஞ்சப்பறம் நீங்கள் எதுக்கு அதை பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை தானே உங்களுக்கு ஆகணும், அது ஏன் அந்த பொண்ணையே கூப்பிட்டு செய்ய வைக்கணும்? வேறு யாராவது கூப்பிட்டு செஞ்சாலும் அந்த வேலை ஆகும்ல அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்க வேணாம், நீயும் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்க வேணாம். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குங்க. 2 பேர் பர்சனல் ஈகோவும் இதில் இருக்குது. அந்த பர்சனல் ஈகோன்றது அந்த பொண்ணு எடுத்து கொடுத்துருது பிட்டு தான். இது மாதிரி வந்து அவங்க பர்சனல் ஈகோவை என்கிட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்குறாங்க, என்ன சாரி கேட்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சாரி கேட்க என் துணியை கீழே வச்சிட்டாங்க, எனக்கு சாரி சொல்லணும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிற இந்த அம்மா கேப்டன்சி டாஸ்கில் என்ன பண்ணாங்க போன வாரம்? இவர் வந்து விஜேஎஸ் எழுப்பி கேள்வி கேட்டாருல்ல, இந்த மாதிரி வந்து எஃப்ஜே பண்ண எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? வியானா சொல்லிச்சுல இவங்க கேப்டன்சியில் பீட்ரூட்லாம் வந்து பொரியல்லாம் பண்ண, பீட்ரூட் பொரியலில் கூட கிண்டல் அடிச்சு போட்டிருப்பேன். ஏன்னா ஃப்ரைடே வந்து அவ்வளோ துஷாரை வந்து கண்ணான்னு சொல்கிறதோ, வியானாவை செல்லோன்னு சொல்கிறதோ, அவங்கள பீட்ரூட் பொரியல் பண்ண வைக்கிறதும் அப்படி எல்லாரும் வந்து அவ்வளோ ஒத்துமையாக ஃப்ரைடே இருக்கிற பட்சத்தில் எப்படியே சாட்டர்டே வந்து கேட்பாங்க வீக்கெண்டில் கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருந்ததுன்னு, யாரும் தனக்கு எதிராக சொல்லக்கூடாதுன்னு எல்லாரையும் காக்கா பிடிச்சி வச்சுருந்தாங்க மேடமு. அதையும் மீறி ஒரு சிலர் எழுந்து சொல்லிட்டாங்க. வியானா பாரு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும், வியானா பாரு இந்த மாதிரி சொன்ன உடனே முக்கியமாக வியானா அவங்க சொல்லுவாங்க எதிர்பார்க்கல. பீட்ரூட் பொரியல் வேலை செஞ்சிருக்குமோ நினைச்சாங்க, அது வேலை செய்யல. அப்போ அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னும் போது அந்த சொன்ன இடத்துல எஃப்ஜே மாட்டினாரு. அப்போ வந்து வியானா வந்து அப்பவே சொல்லியிருப்பாங்க அந்த டாஸ்க்ல எஃப்ஜே ஆதிரியும் அந்த மாதிரி மார்க் பண்ணுறாங்க, எஃப்ஜேவும் பண்ணுறேன். எஃப்ஜே அந்த ஒரு சாங் போடுவேன் வாயில், அதுவும் பண்ணாங்க வியானாவை பார்த்து. அந்த ஆதிரிய பொண்ணும் பண்ணுச்சு. அது அந்த பொண்ணு எடுத்து வச்சா இவங்க அதை பெருசே படுத்தலாம் அந்த இடத்துல. அப்போ அதை தான் வந்து அவங்க கேட்பாங்கல்ல, வியானா அந்த பிரேக் விட்ட டைமில் வீக்கெண்ட் எபிசோடில் நான் நீங்கள் அன்றைக்கே அதை சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன்ல அப்படின்வாங்களே கனி. இல்லை நான் சொன்னேன், நீங்கள் தான் எல்லாரும் கத்திட்டு இருந்ததுனால கவனிக்கலாம். கத்திட்டு இருந்தாலும் கவனிக்கிறதுலாம் இல்லை, எஃப்ஜேன்றதுனால கவனிக்கல, இவங்க குரூப்பிசம்ன்றதுனால கவனிக்கல. சரி, வியானாக்காக தான் நீங்கள் எஃப்ஜேவை சாரி கேட்க வைக்கல, ஆதிரியை சாரி கேட்க வைக்கல, கெமிக்காக எஃப்ஜேவை சாரி கேட்க வச்சிருக்கலாம்ல, அதையும் தான் செய்யலை. அதையும் தான் கெமி அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்னும் போது கெமியை எழுப்பி விட்டார்ல வீக்கெண்டில் எபிசோடில். அப்போது சபரி அதை வந்து கெமி கிட்ட அட்ரஸ் பண்ணது எஃப்ஜேக்கோ கெமிக்கோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா சபரி வந்து அதை அட்ரஸ் பண்ணதே தப்பு. உங்களை எமோஷனலாக நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் இல்லையா? அவங்க சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன மாதிரி கேம் ஆடுறீங்கன்னு தெரியுதா? உங்கள் கேமை தனியாக ஆடுங்க, இல்லை கேமை ஸ்ட்ராங்காக ஆடுங்க, சொல்கிறத பேச்செல்லாம் கேட்டுவிட்டு உங்கள் கேமை கோட்டை விட்டுறாதீங்கன்ற ஒரு ஹிண்ட்டை தானே வந்து கெமிக்கு வந்து விஜேஸ் கொடுத்தாருனா அந்த இடத்துல எஃப்ஜேவை பற்றி இன்னும் போட்டு கொடுத்தது வியானா அப்படின்னு சொல்லும்போது அப்போ விஜேஸ் கேட்டார்ல, அப்போ வியானா அவங்கள மார்க் பண்ணால் இவங்களும் மார்க் பண்ணாங்க சார் அப்படின்னா அப்போ எஃப்ஜே யாரையுமே பண்ணலையான்னு ஒரு கேட்டார்ல, பலர் நடந்த மாதிரி தானே கேள்வி கேட்டார். அப்போ வந்து இல்லை சார் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருப்பேன் பூசி மழுப்பினாங்களே மென்னு முழுங்கன்னு பார்க்க முடிஞ்சதில்ல, அந்த வார்த்தைங்க கோர்வையாக வரல கனிக்கு. அப்படி இன்னைக்கு கிழிக்கும் போது பாரு கிட்ட வந்துச்சு, அன்றைக்கே விஜேஸ் கிட்ட அது வரல அப்படின்னும் போது நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு, மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்போ மென்னு முழுங்குறீங்க. இதோட 3வது வாட்டி நீங்கள் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி வரீங்க கனி அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன மாதிரி அடி வாங்கினாங்க கனி அப்படின்னும்போது அப்போது இன்றைக்கான எபிசோட்லேயுமே இன்றைக்கி பிரவீன் கேப்டன்சிலையுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா 2 சைடும் தப்பு இருக்குன்னா நீங்கள் ஒன்று 2 பேரையும் சாரி கேட்க வைக்கணும், இல்லைனா யார்கிட்டே சாரி கேட்க வேணாம், 2 பேருமே செஞ்சது தப்பு தான், இனிமேல் அந்த பர்சனல் நீங்கள் வெட்டணும் வந்து காட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்.
பிரவீன் அதை செய்யலை. உடனே இந்த அம்மா வந்துட்டு சாரி கேட்கணும்னு தப்பு செஞ்சவங்க தான் கேட்கணும், நான் ஏன் கேட்கணுன்ற மாதிரி இந்த அம்மா சொல்லவும், யார் கனி மேடம் இல்லை, அது எனக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன், ராஜமாதா, மறந்துட்டேன், ராஜமாதா சொல்லவும், அப்போ வந்து இல்லைன்னா அவங்க சேர்க்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னா உடனே சோறு கையில் எடுத்துருக்கீங்களா, சாப்பாடு பாலிடிக்ஸ் கையில் எடுத்துருக்கீங்களேன்னு திருப்பி பாரு கத்துறாங்க. ரைட்டா? பார்த்தீங்க, பாரு கத்துறது மட்டும் தெரியுது. நான் சொன்னேன் அந்த பொண்ணு நடக்க ரியாக்ஷன் அப்யூஸ், அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுறது தான் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, ரியாக்ட் பண்ண அதுக்கு மட்டும் நீங்கள் சில்லாவிலே ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்கல்ல, தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு இதுவும் புள்ளையும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையா நீங்களே வந்து அந்த பொண்ணை வந்து கிள்ளி விட்டுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்க. அப்படியே நான் வந்து ஸ்வீட்டாக வந்து தேங்க்யூ சொல்லலான்னு பார்த்தா அவள் கீழே வச்சுட்டு வந்துட்டா, அப்படி இப்படின்னு என்ன தூசுமா அங்கே ஒட்டிக்கிச்சு. நீங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு டேலலாம் அங்கே கீழே உட்காந்துலாம் சாப்பிட்டீங்களே, அதெல்லாம் மறந்து போயிடுச்சா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா எப்படி வேணால் மாற்றிக்குவீங்க. அதே யாராவது உங்கள் குரூப்பிசம்குள்ளே பண்ணியிருந்தால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அவங்க கீழே போட்டு பெரட்டி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? அங்கேயே தரையில் உட்காந்து சாப்பிட்டு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு பண்ணது உங்களுக்கு தெரியுது அப்படின்னும் போது, அந்த பொண்ணு தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சு தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்களும் செஞ்சீங்க, அந்த பொண்ணும் செஞ்சிச்சு. விட்டுருணும்ல. திருப்பி சாரி கேட்கணும்னா என்ன அர்த்தம்? உடனே ஒரு பிரவீன் வராரு, சாரி கேட்டுருப்பாருன்னா, ஏன்ப்பா உன் கேப்டன்சியை நீ நல்ல விதமாக கட்டணுன்றதுக்காக அந்த பொண்ணை திருப்பி காலில் விழ வைப்பியா? ஏற்கனவே துஷார் கேப்டன்சியில் அந்த பொண்ணு காலில் விழுந்துச்சு சாரி கேட்டு. இப்போ உன் கேப்டன்சிலேயே அதான் நடக்குது. போன வாரம் அந்த கனி கேப்டன்சிலேயே அந்த பொண்ணை டார்கெட் தான் பண்ணீங்க. அப்படின்னும் போது வாரம் டார்கெட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட கண்டென்ட் எடுப்பீங்களா, இல்லை அந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்குதுன்றதுக்காகவே டார்கெட் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி ஓகே, இப்போ என்ன என்னை வச்சு சோறு பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க, பச்சையாக சொல்லுது அந்த பொண்ணு, இந்த சாரி கேம் ஆடுறது, இந்த சோறு பாலிடிக்ஸ் பண்ணுறதுலாம் எங்கிட்ட வேணாம். இப்போ என்ன சாரி கேட்கணுமா, கனியா அவர்களே மிக சாரி அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட பிச்சை போட்ட மாதிரி தான் சாரி அந்த பொண்ணு போட்டுச்சு. ஏமா கனி உனக்கு அது தேவையா? அதுக்கு நீ கம்முன்னு வந்து 2 பேர் மேலேயும் தப்பு, இனிமேல் அந்த பொண்ணை சீண்டாமல் விட்டுறலாம், நீ விட்டுருக்கலாம். நீ கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ண, அந்த கண்டென்ட்டில் நீ அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன்ற கதையாக தான் நீ வந்துட்டு அசிங்கப்பட்ட. மிக சாரி அப்படின்னு சொல்லிச்சு. நான் கூட வந்து நேற்று லைவ் பார்க்கும்போது திருப்பி கார்னர் பண்ணுறாங்களா, அந்த பொண்ணு அழுதுருமோ இல்லைனா வந்து டென்ஷன் ஆயிருமோன்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் சாரி கேட்கும்போது அந்த பொண்ணு அப்படி தான் அழுதுச்சு, கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ஹோல் வீடியோ பண்ணும்போது. இப்போ இது பழகி போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது பழகிடுச்சுன்னும் போது அந்த பொண்ணை சொல்லுது ஓகே மிக சாரி அப்படின்னும் போது ராஜமாதான்னு சொல்லிடுது. ஆமாம் கரெக்டு தான். ராஜமாதான்னு சொன்னோடனே ராஜமாதா அப்படிலாம் சொல்லாத, பயஸ்ட் அப்படிலாம் சொல்லாத. சரி அப்போ கனித்திருன்னு அவங்க ஹஸ்பண்ட் பேர் போல் கனித்திருன்னு சொல்லட்டுமா, அப்படியே வேணா சொல்லிடும். அப்போ எப்படி சொன்னாலும் உன் இமேஜ் அங்கே காலிமா. அப்புறம் அந்த பொண்ணு எப்படி சொன்னால் உனக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி உன் கேப்டன்ஷிப்பில் எஃப்ஜேக்கு வந்து சப்போர்ட் பண்ணதே அங்கேயே கிழிஞ்சு போயிடுச்சு உன் மாஸ்க்கு. வியானா பாதி கிழிச்சிச்சு, எஃப்ஜே வாழை பாதி கிழிஞ்சிடுச்சு, விஜய் கிழிச்சிட்டாரு. இப்போ வந்து நீ திருப்பி சாரி கேம் ஆடி சோறு கேம் ஆடுறத திருப்பி நீ சாரி கேட்டு, நீ சாரி கேட்காமதில் மரியாதை காப்பாற்றிருந்திருப்ப. கேட்கும்போது திருப்பி அந்த பொண்ணை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு. சாரி கேமு சோறு கேமு இந்த சோறு பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ என்ன என்னால் சாப்பிட மாட்டேன்னு சொல்வீங்களா? ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க திருப்பி. அவங்க சாரி கேட்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன். போன வாரம் ரம்யாவும் அதே தான் கையில் எடுத்தாங்க. வியானா அந்த பாரு அந்த இது பிரச்சனைக்கு வரும்போது, ஏன்னா வியானாவும் க்ளீன் பண்ணும்போது தான் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. வியானா பாரு 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ ரம்யா கூட அப்போ நாங்களும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேன். இப்போ இந்த வாரமே இந்த ராஜமாதா சாப்பிடலன்னா எல்லா கும்பலுமே சூப்பர் டீலக்ஸில் தானே இருக்குது. அந்த ஆட்டு மந்த கும்பல் எல்லாம் எதுவுமே சாப்பிடாது. அப்போ திருப்பி எனக்கு எதுக்கடா இந்த பஞ்சாயத்துன்ற மாதிரி அந்த சாரியை பிச்சை போட்டுட்டு போச்சு. எப்படி போச்சு? சாரியை பிச்சை போட்டுட்டு போச்சு. அப்போ எடுத்துக்கிட்ட கனி வந்துட்டு அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. அப்படியே முகம் போச்சு, ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து ராஜமாதா அப்படி இப்படின்னு இதுக்கு நீ கேட்டிருக்க வேணாம், வாங்கி கட்டின்னு வந்திருக்க வேணாம், கம்முன்னு இருந்திருக்கலாம்ல, உன் கண்டென்ட்டை மட்டும் நீ பண்ணிக்கிட்டு. ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்கிறது, தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி அந்த சாரியை வச்சு செம்மையாக செஞ்சுது பாரு அப்படின்னு தான் சொல்லும்போது, அந்த இடத்துல பிரவீன் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும்ல. இப்போ இன்றைக்கான இதுலேயே என்ன வந்துச்சு ப்ரொமோவில், வினோத்தும் திவாகரும் சண்டை போடுற மாதிரி. அந்த இடத்துல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆல்ரெடி பழைய கிளாஷ் நிறைய இருக்குது, பழைய வெஞ்சன்ஸ் நிறைய இருக்குன்னும் போது வினோத்தை பார்த்தாலே திவாகருக்கு ஆகலை, திவாகர் பேசுறது வினோத்துக்கு ஆகலை. ஏதோ அந்த காம்போ வைரல் ஆகிடுச்சுன்னு சேது சார் சொன்னார். ஆனால் சொன்னதுலேருந்தே அது ஆப்போசிட்டாக தான் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு காலையில் அந்த அஃபர்மேஷன் சொல்லணும், டே பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும், ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது திவாகரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காருன்னும் போது அவர் இஷ்டத்துக்கு அவர் விட்டுருக்கணும். அவர் சொல்கிற ரொம்ப பேசிட்டாருன்னா அவர் டாக்டர்ன்றதா அவர் பெருமை பேசுறது தான். ஸ்டாப் பண்ணுங்கன்னு யாராவது 2 3 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அது அவங்க சொன்னதெல்லாம் பெருசாக தெரில, வினோத் சொன்னது தான் வந்து அவருக்கு வந்து நீ ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசுவார், அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவார். சொல்லுவோம் இவர் வந்து பைத்தியக்கார நாய் அப்படின்ட்டார், வார்த்தையை விட்டார். ஸோ இது தப்பு தான். அப்போ வார்த்தையை விட்ட வினோத் தப்பாயிடுறாரு, வாய்ஸ் ரைஸ் பண்ண திவாகர் தப்பாகல. ஏன்னா அவர் வாய்ஸே ரைஸ் பண்ணாலும் தப்பாக பேசலை. அப்போது கமருதீனுமே வந்துட்டு கையை நிட்டுறதான் பெருசாக தெரியுதே தவிர, எதிர்க்க நின்று துஷார் பண்ணுற சிலாவலியோ சுபிக்ஷா பண்ணுற சிலாவலியோ இல்லைனா வந்துட்டு அவங்கவுங்க எதிர்க்க நிற்கிறவங்க ட்ரிகர் பண்ணுறதோ தெரில. ஒன்று கையை நீட்டினாலோ வார்த்தையை விட்டாலும் அது தப்பாக போயிடுது அப்படின்னு சொல்கிற இடத்துல வினோத் திருப்பி மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி வினோத் அப்போ வந்து திவாகர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி எல்லோரும் இப்போ அவர் அந்த மாதிரி சொன்னால் அவனை கேட்கவே இல்லை, யாரும் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னும் போது, அப்போது அவரும் தானே என்ன ட்ரிகர் பண்ணார், நானும் அதனால தானே நான் பேசினேன், அவர் யாருமே கேட்க மாட்டேறீங்களே அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோட்லையுமே வந்து
விக்ரம் கூப்பிட்டு கேட்பார்ல விஜய்ஸ், அவர் ரொம்ப நியாயம். அப்படியே விக்ரம் அவனே ஒரு அலக்கை தான். இந்த குரூப்பு அந்த குரூப்பு அவன் தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு தங்கச்சிங்கன்னு இவன் கேம் தங்கச்சிங்களால் ஃபோட்டோ விட போகிறானா, இல்லை தங்கச்சிங்களை ஏமாற்றிட்டு இவன் ஜெயிக்க போகிறானா எனக்கு தெரியாது. அங்கே ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் இருக்குல்ல, இவனுங்கெல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் பாருக்கு மட்டும் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. பாருக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க கேம் ஸ்பாயில் ஆயிரும். பாரு சொல்கிறதையே கேட்கறதுனால தான் வந்து கமருதீனை நாமினேட் பண்ணுவாங்க, 10 ஓட்டு போடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு தேவையானவங்க சப்போர்ட் பண்ணால் இவங்க 5 பேர் நாமினேஷனில் எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது என்னதோ எனக்கு தெரியல. ஓகேங்களா. அப்போ வந்து வினோத் கேட்குறாரு, நான் அவரை திட்டினது ஓகே, ஆனால் அவரும் தானே என்னை ட்ரிகர் பண்ணுறாரு, அப்போ அவரும் தானே சாரி கேட்கணும். அப்போ அவர் சாரியை கேட்டாகணும்னு திவாகர் சொல்லவும், வினோத் வந்து நான் கேட்க மாட்டேன்னு சொல்லவும், இந்த சண்டையை தான் ப்ரொமோவில் காமிச்சாங்க. அது ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாத சண்டை. காலையில் மார்னிங் எழுந்தோடனே பாசிட்டிவாக டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது இந்த விஷயங்கள் போகவும், அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் பாரு தான் வந்து ஸ்டாண்ட் எடுத்து எல்லாம் பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. இவர் பிரவீன் என்ன பண்ணுறாரு, பஞ்சாயத்து பேசுகிறேன்னு இருக்கிற வேலையை விட்டு அதுக்குள்ளேயே போகிறாரு. நான் சால்வ் பண்ணுறேன் அவங்க ஒன்றும் சால்வ் பண்ணுற மாதிரி போய்ச்சி தெரியல. எல்லாருக்கான ஒப்பீனியன் எடுத்து வச்சு ஓட்டிங் பண்ணுறாரு. அப்போ எல்லாம் ஒரே கும்பல் தான், அதுக்கு எதுக்குடா ஓட்டிங் அப்படின்னும் போது இந்த இடத்துல பாரு தான் போய் சொல்கிறா. இந்த மாதிரி வந்துட்டு அந்த திவாகருக்கு அப்பயுமே ஸ்டாண்ட் எடுத்தது அவர் தான், அந்த பொண்ணு தான் எடுக்கிறான். இவர் போய் ஜால்ரா ஜொல்லு விட்டாரு. யார் அந்த கனி கிட்ட விட்ட ஜொல்லு, அதுக்கப்புறம் கெமி கிட்ட விட்ட ஜொல்லு, அரோரா கிட்ட யாரும் அந்த அரோரா பொண்ணு கூட கொஞ்சம் வந்துச்சு. இல்லைண்ணே அவர் சொன்ன தப்பு தான், நீங்களும் அது மாதிரி பேசுகிறீங்கல்ல அவரை, ஸோ 2 பேருக்குமே ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படின்னு அரோரா வந்துச்சு நடுவில். அதுக்கப்புறம் மற்றவங்க பிரவீன் எல்லாம் சபரி வந்து ஏற்றி விட வந்தான் நடுவில். கமர் வந்து வினோத்துக்கு பதில் கமரும் பேசினார். ஸோ ஒரு எஃப்ஜேவும் வந்தான். ஆனால் இந்த சபர் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க கோவம் வரும்னா, வினோத்துலாம் கமருதீன்லாம் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவார்னா, அவர் நாக்கு கடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு திவாகர் பின்னாடி வந்து பேசிட்டே இருக்கும்போது. உடனே சபரி அதை ஏற்றி விட்டான் அந்த சண்டையை. அப்போ நீ போய் அவர் பின்னாடி போய் நாக்கு கடிச்சது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி வினோத்தை கேட்டோடனே, நீ சண்டையை சரி பண்ணுறியா, நீ பழைய பிரச்சனைலாம் வச்சு பேசாத சபரின்னு வினோத்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு. இப்போ இருக்கிறது மட்டும் என்னென்ன ஏற்றி விட்றான், இல்லை இருக்கதான் சொன்னேன் அப்படி இப்படின்ற மாதிரி. அவன் சபரி சில்லாவலி, அவன் சரியான விஷம், அவனும் விஷம் தான், அது பெரிய விஷம். கனி இது வந்து விஷ டப்பாவே இது, ஏன்னா டப்பா மாதிரி தான் இப்போ உட்காந்துருக்கு, ஆனால் உள்ள ஃபுல்லாக விஷமாக தான் இருக்குது. அதுவாது விஷம் பாட்டல்னு வெளியில் தெரியுது, இது வெளியிலே தெரியல, டப்பாக்குள்ளே அப்படியே அழுத்திட்டு உட்காந்துருக்கு இது. ஓகேங்களா. அப்போ வந்து இது வந்து சொன்னோடனே வினோத்தும் சபரிக்கும் முட்டிக்கினோடனே அதுக்கப்புறம் பாரு வந்து சரி எல்லாரோட ஒப்பீனியன் தான் இவர் கேட்குறாரு பிரவீன். இப்போ கேட்கும்போது இல்லை ஸ்டார்டிங் எல்லாரும் தான் அஃபர்மேஷன் சொல்லலாம்னு ஸ்டார்ட் பண்ணும். அது மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் டாஸ்க்கு தான். அவங்க ஒரு 30 செகண்ட்ஸோ 40 செகண்ட்ஸோ சொல்லியிருக்க போகிறாங்க. அப்போ அவருக்கான ஸ்பேஸில் அவர் சொல்ல விட்டுருக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு வினோத்தை சொல்லவும் இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கும், அது கிளாஷ் ஆயிடுச்சு. அது வினோத் வந்து திவாகரை சொல்லியிருந்தாலும் திவாகர் வினோத்தை சொல்லியிருந்தால் கிளாஷ் வந்திருக்கும்னா அவங்களுக்கு ஒத்து போகலன்னா அவங்க 2 பேருமே ஒருத்தர் பட்டும் படாமல் இருந்துக்கலாம். ஆனால் பேசிட்டு பஞ்சாயத்து வருது. இந்த இடத்துல 2 பேருமே செஞ்சது தப்பு தான், 2 பேருக்குமே இருக்குன்னா இப்போ 2 பேரும் சாரி கேட்கணும், யாரும் சாரி கேட்க போதுன்னா அப்போ யாருமே சாரி கேட்க வேண்டாம், இதோட இதை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருதுன்னா அந்த பொண்ணு கேள்வி கேட்குது. இது பஞ்சாயத்து பேசினது அந்த பொண்ணு தான், பேருக்கு தான் இவன் தலைவனாக இருக்கான் பிரவீன். ஆனால் அந்த இடத்துல சொன்னதாக தான் எஃப்ஜேவும் கிட்டத்தட்ட இன்னும் எஃப்ஜே உருப்படியே பேசின மாதிரி இருந்தது. அவன் திவாகருக்காக பேசினானா இல்லை வினோத்துக்காக பேசினானா என்ன பண்ணான்னு தெரியல, ஏதோ ஒன்று இன்னும் கொஞ்சம் உருப்படியாக பேசினாங்க. ஸோ பார்வதியும் எஃப்ஜேவும் பேசி தான் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ 2 சைட்லையும் தப்பு இருக்குது விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணோன்னே அப்புறம் அது ஓகே ஆயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் பிரவீன் கிட்ட வந்து கேட்குறாங்க, பாரு இப்போ மட்டும் சாரி யாரும் கேட்க வேணாம், அதை அப்படியே விட்டுறான்னு இவனும், ஏன்னா வினோத்தை கேட்குற மாதிரில திவாகரும் கேட்குற மாதிரில. ஆனால் நேற்று மட்டும் என்ன ஏன்டா கேட்க வச்சிங்க, என்ன ஏன்டா வாரம் கேட்க வைக்கிறீங்க, அன்றைக்கும் என்ன கேட்க வச்சிங்க, இன்றைக்கும் என்ன கேட்க வைட்டிங்க, இப்போ மட்டும் யாரும் கேட்க வேணான்னு சொல்கிறீங்கடா, என்னடா நியாயம். ஒரு பொண்ணு கேம் ஆடினா உங்களுக்கு பிடிக்காதாடா, ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதாடா, அதோட ஆளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நியாயத்தை மாற்றிக்கிறீங்க அப்படின்னு நல்லா வச்சு கிழின்னு கிழிச்சு பலாருன்னு ஒரு அரை தான் அறையில் கிழின்னு கிழிச்சு என் மைண்ட் வைஸ் எல்லாம் பெஸ்ட்டு. அதுதான் நானும் கேட்குறேன். அன்றைக்கி அந்த எஸ்ஜேவ் தான் அன்றைக்கி சாரி கேட்கணும், அந்த பொண்ணு நின்று சாரி கேட்கணும்னு வேறு சொன்னான். அதெல்லாம் 1 ஹவரில் வரல. சாரி கேட்கும்போது அவள் வந்து நிற்கட்டும், நம்மளாம் உட்காரலாம் அப்படின்னு என்ன குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நின்று சாரி கேட்கணும்னா வீடே அவளுக்கு எதிராக நின்றுச்சு. கிச்சன் சமைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அந்த கெமிலாம். இன்றைக்கி வந்து அவங்கவுங்க பிரச்சனைக்கு மட்டும் அவங்கவுங்க தனித்தனியாக பேசுவாங்களாம். அந்த தனித்தனியாக பேசுகிறதுலையும் வந்து சாரி கேட்கணும் கேட்க வேணாம்னு இவங்க டிசைட் பண்ணுவாங்களாம். ஆனால் பார்வை மட்டும் சாரி கேட்கறதுல விட்டால் கணிக்கு ரொம்ப குறியாக இருப்பாங்களா, ஏன்னா அவங்க மட்டும் தான் தப்பு செய்கிறாங்களாம். எஃப்ஜேலாம் தப்பே செய்யலையா, இந்தம்மா சாப்பாட்டில் உப்பெல்லாம் போட்டு திருட்டுத்தனமே பண்ணவே இல்லையா, நைட்டில் மைக்கு கழட்டி வச்சுட்டு திருட்டுத்தனமே பேசவே இல்லையா. கேட்குறேன் நான். அவ்வளோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி பேசிட்டு இப்போ வந்து இவங்கெல்லாம் தப்பே பண்ணாத நியாயவாதி மாதிரி பேசுகிறாங்க. அதான் ராஜமாதா, கரெக்டு தான், ராஜமாதா தான். அப்போ ராஜமாதான்னு சொன்னதெல்லாம் அப்படியே எங்கேயோ போயிடுச்சு மேடம்க்கு. அப்படியே அந்த எல்லார் முகத்தையும் கிழின்னு கிழிக்குது. அதுக்குன்னு இந்த பொண்ணு மட்டும் ஆகுதுன்னு கேட்டால் இந்த பொண்ணு கேம் ஆடுது அவ்வளோதானா சொல்கிறேன். வைல்டு கார்டு என்ட்ரி வந்தால் தான் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆப்பு இருக்குது, இல்லைனா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா கொஞ்சம் இந்த அம்மாக்கான தப்பையே ரியலைஸ் பண்ணணும். அப்படிங்கிற இடத்துல நாமினேஷன் அநியாயங்க. 5 பேர் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்து இந்த சீசன் ஏன் தான் இப்படி அநியாயம் பண்ணுறாரோ பிக் பாஸ் தெரியல. ஆனால் அதுக்கான டாஸ்க்காக தான் அந்த ஒன்று வச்சிருக்காது, அந்த துணியெல்லாம் பண்ணி வீக்லி டாஸ்க் அப்படின்னு. அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா அப்படின்னு தெரியல. இது மலையாள பிக் பாஸில் வந்துச்சா ஆக்சுவலாக இந்த மாதிரி டாஸ்க்
டாஸ்க் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டேன் நான். மலையாள பிக் பாஸில் வந்திருக்கேன். அவங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் பேருக்கான விஷயங்கள் இப்படி கொடுத்து ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஒரு ப்ரீமியங்கிற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் தேவையான நெசசிட்டி திங்ஸ் கொடுத்துருக்காரு. மற்றவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் சொன்ன அப்புறம் அந்த ஒரு 50 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ சொன்னால் அதுக்குள்ளே எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வரலாம். அது கூட அவங்கவுங்களுக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது. மற்றவங்க திங்ஸை இவங்க எடுத்துகிட்டு வரலாம். டாஸ்க் விளையாடி தான் அதை எடுத்துகிட்டு வரணும்னு கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டாக வச்சு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கினாங்க அப்படின்றாங்க. அது மாதிரி எதாவது வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படி வரும்போது தான் தனக்குன்னு வரும்போது தான் தலைவலியும் வயிற்று வலியும் தெரியணும் போது நீங்கள் ஃப்ரீயாக சபரிக்கு எஃப்ஜேக்கு நாமினேஷன் பாஸ் ஈஸியாக கொடுத்தீங்கல்ல. இப்போ தனக்கு ஒரு ஹேர் பேண்ட் வேணும்னாலும், தனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னாலும், தனக்கு தேவையான பொருட்கள் வேணும்னாலும் அதுக்கு அவங்கவுங்க சண்டை போடுங்கடா. நீ சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுப்பியா, இல்லை உனக்கு வாங்குறத முதல்ல பார்ப்பியா? அப்படிங்கிற இடத்துல அது வந்து நின்னாதான் அந்த வெறித்தனமாக அந்த ஆட்டம் சூடு பிடிக்கும்னா, அந்த இடத்துல அந்த ஆட்டத்தையுமே சூடு பிடிக்க வைக்க போகிறது பாருதான்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படின்னும் போது என்ன இதுக்கு நல்ல கமருதீன் பாரு வினோத் கொஞ்சம் முதல் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த லவ் கண்டென்ட் விஷயமா அரோரா மூலமாக வந்ததாக தான் இருக்கணும். நான் இன்னும் அது பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து கமர் கூடயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவங்க கேமுக்கும் நல்லதில்லை, கமர் கேமுக்கும் நல்லதில்லை. ஏதோ பட்டும் படாமல் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேனா அப்படின்ற இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிட்டா ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கமருதீனையும் பார்த்தா எனக்கு வந்து என்ன செய்யணும், அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த விஷயம் இந்த விஷயம் ஆதிரே விஷயம் அந்த மாதிரிலாம் உள்ள கேள்விப்படும்போது அப்புறம் அரோரா விஷயம் அப்படின்னும் போது அவர் ஒரு ஸ்டடி மைண்டாக இருக்காரா இல்லை கண்டென்ட்டுக்காக அவர் எதாவது பண்ண வராரா அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணு தெளிவாக ஒரு இடத்துல சொல்லிடுச்சு. அது இது வரைக்கும் 1 ஹவர்லலாம் வரல. ஒரு இடத்துல அரோராவா பாருவா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வரும்போது அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு. பாரு அது எப்படி சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி உனக்கு வந்து நான் வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே. ஆனால் நம்ம 2 பேரும் அதை மீறி ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறோம், லவ் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோன்னா எனக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். உனக்கு வந்து நீ என்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அரோரா கிட்டேயும் பேசுவேன்னா அது பேசுறது உன் இஷ்டம். ஆனால் நீ எங்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அரோரா கிட்டேயும் ஒன்று மெயின்டைன் பண்ணுவேன்னா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம அந்த லவ் கண்டென்ட்டை இங்கே ஸ்ட்ராட்டஜியாக கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதே சமயத்தில் எனக்கான அந்த ட்ரஸ்ட்டாக அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். உனக்கு அது சாய்ஸ் இருக்குது, அரோராவும் சாய்ஸ் இருக்குன்னா நீ அங்கேயும் வந்துட்டு பிட்டு போட்டுட்டு இங்கே வந்துட்டு பிட்டு போடுறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். இவரை தலைவரின் சரின்னு தலையாட்டுவார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பேசினது செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் 2 பக்கமே கொஞ்சம் நூல் விடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த டவுட் வந்திருக்கலாம். ப்ளஸ் இவரும் அந்த அடல்ட் கண்டென்ட் பேசுறதுலாம் கூட வைரல் ஆச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி பேசினது செஞ்சதும் தப்புன்னும் போது அந்த இடத்துல அது சாப்பாடு விஷயமா தான் ஆரம்பிச்சது. நான் பார்க்குறப்போ இப்போ பசிக்கு தான் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறோம் போலடா, பசி ரொம்ப முக்கியம்டா, அந்த பசி அந்த எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவோம்ல பசி டைமுக்கு வந்து கோவம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு. ஸோ அதை தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் மீன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த டாபிக் அப்படி மாறி போய் கமருதீன் வந்து அந்த அடல்ட் கண்டென்ட் மாதிரி அந்த ஜோக் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ ஒரு சில இடத்துல அந்த பவுண்ட்ரிஸ் பாரு வச்சிருக்க பவுண்ட்ரிஸை கமருதீனும் கொஞ்சம் மீறாப்லையும் அதை வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் ஸ்ட்ராங்காக அதை சொல்லாமல் கொஞ்சம் பூசி மழுப்பி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆர்கியூமெண்ட் நடுவில் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இதனால் பிரேக் ஆகிருக்கலாம். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அது மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீட்டுக்கு வெளியில் போனால் அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல சொல்லுவான், வீட்டுக்கு வெளில போனால் அவன் தாம்பரம் சைட் போகிறான், நான் தூத்துக்குடி சைட் போகிறேன். இந்த வீட்டு ஏன்னா அந்த வீட்டில் வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, ஃபோன் கிடையாது, பேசுறதுக்கு ஆள் வேணும், ஒரு பாண்டிங் வேணும். இந்த பொண்ணுக்கான பாண்டிங் எங்கேயும் இல்லை. அவர் கமருக்கு கேமே ஆட தெரியல. அப்போ வந்து எந்த பக்கம் போனாலும் அவர் அடிக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கேமுக்கான பெர்ஸ்பெக்டிவ் புரியுது. ஆனால் ஒரு மாரல் சப்போர்ட் இல்லைன்னும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இதை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்குள்ளே கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் 2 பேருக்கும் வருது. இதுக்கு நடுவில் வினோத் அவர் கமருதீன் ஃப்ரெண்டுன்றதுனால கூட இருக்காரா, இல்லை அவருமே அவர் கேம் சர்வே பண்ணுன்றதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் டபுள் கேம் ஆடுறாரு. ஒரு பக்கம் கனிக்கு பேசுகிறாரு, ஒரு பக்கம் பாருக்கு பேசுகிறாருன்னும் போது பாரு இப்போ யாரையுமே நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பாரு தனியாக கேம் ஆடினாலே நல்லா ஆடுவாங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. கொஞ்சம் மாரல் சப்போர்ட் தேவைப்படும். அது டவுனாக இருக்கும்போது பிக் பாஸ் கிட்டே போய் வந்து கன்ஃபெஷன் ரூம் பேசினா கேமரா முன்னாடி பேசினாலே சரியாயிடும். அந்த பொண்ணுக்கு இருக்க அந்த கட்ஸுக்கு அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ கைஸ்.